ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் ஒரு சில காயின் பற்றியும் ETF அனௌன்ஸ்மெண்ட் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி காயின். ஸோ பிஎன்பி காயினுக்கு லாஸ்ட் வீக்லாம் வந்து நிறைய அப்டேட் வந்து போயிட்டு இருந்து. ஸோ பாசிட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட், அதே மாதிரி செட் ஓப்பனாக ப்ரொவென்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்து போயிட்டு இருந்து. ஸோ நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்கன்னா டாப் ஆல்ட் காயின்ஸில் கண்டிப்பாக வந்து பிஎன்பியை வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து கரெக்ஷனில் இருக்குது, அண்டர் $800 வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக லாங் டேர்மில் வந்து $1000 கிராஸ் பண்ணி போகும். சரியா? ஏன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் என்ட்ரி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெரும்பாலும் பெரிய அளவில் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த ஏரியாலேயோ இந்த ஏரியாவில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1000லேருந்து $1200 வரைக்கும் ஒரு புல் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக வந்து இந்த காயின் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கான நியூஸஸ் வந்து நிறைய வந்து போயிட்டுருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு என்னென்னா பிட்காயின் டாமினன்ஸ் பிரேக் டவுன். ஸோ இது ஏன் ஃபால் ஆகலை அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து 2 வீக் வந்து கிளியர் ஃபால் வந்து மார்க்கெட்டில் பார்த்தோம். ஆனால் போன வீக்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு. தட் மீன்ஸ் பெருசாக ஃபால் ஆகிட்டு வந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் வந்து வர தொடங்கிருக்கு. ஸோ டாமினன்ஸ் வந்து அப் ஆகிருக்கு. ஸோ அதனால் நெகட்டிவ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருந்து. ஸோ இந்த வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் பெரும்பாலும் முன்ன மாதிரி வந்து திரும்ப அடுத்த ரிவர்சல் ஆகி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ இது என்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஸோ இங்கே டவுன் ஆகிட்டு, ஸோ இந்த ஏரியாவில் ஒரு அக்குமுலேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது. ஸோ அப்போ நமக்கான கிளியர் சிக்னல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அண்டர் 60 டாமினன்ஸ் வந்து 60 கீழே பிரேக் அவுட் பண்ணி போகும்போது நமக்கு வந்து கிளியர் ஃபால் வந்து கிடைக்கும். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 55 வரைக்கும் டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு ஷார்ட் டைமில் வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து இருக்குது. ஏன் இதை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, சேம் செட்டப் வந்து போன புல் மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து நடந்து. ஸோ கண்டினியூஸாக ஒரு 3 வாரம் டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் செட்டப். நெகட்டிவ் மீன்ஸ் பாதி பையும் ஆகும், செல்லும் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்லேயே ஒரு அக்குமுலேட் ஆகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் ஃபால். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த செப்டம்பர் அக்டோபர் மந்த் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா ETFக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நிறைய இதுக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் 20 வரைக்கும் தான் டைம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய காயின்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட்டும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனிதிங் என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் 60க்கு கீழே போகும்போது தான் நம்ம ஆல்ட் காயின்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஃபைனலாக ஒரு அப்டேட் ETF. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஏன்னா எப்போவுமே கிரிப்டோ மார்க்கெட்டில் இப்போ அமெரிக்கா வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பிட்காயின் ரிசர்வ்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ETFல இப்போ கரண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் அண்ட் எத்தீரியம் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு ETF அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் டெரிவேட்டிவ், அதாவது ஃபியூச்சர் ட்ரேடில் 6 மந்த்துக்கு மேலே எந்த இஷ்யூவும் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய காயின்ஸ் தான் மட்டும்தான் அப்ளை பண்ணோம், அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள எக்ஸ்சேஞ்ச் காயின் பேஸ், ஸோ அவங்களோட டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சில் 6 மந்த்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க காயின்ஸ் எல்லாமே அக்டோபர் 20க்கு உள்ளாடி அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இதில் அட்லீஸ்ட் 1-2 காயினாவது வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ அதில் என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் இருக்குது, எத்தீரியம் இருக்குது, லைட் காயின் இருக்குது, பிட்காயின் கேஷ் இருக்குது, டோஜி, டாட், ஷிபா, அவலாஞ்ச். ஸோ அவலாஞ்ச்னா அவாக்ஸ், AVAXன்னு ஒரு காயின் இருக்கும், அந்த காயின். அடுத்து செயின் லிங்க், இது வந்து லிங்க். ஸ்டெல்லர்னா XLM, அப்புறம் சொலோனா, ஹெட்ரானா ஹெச்பார்னு ஒரு காயின். ஸோ அடுத்து கார்டோனா, அடுத்து ஃபைனலாக XRP. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்க காயின்ஸ் எல்லாமே மார்க்கெட் கேப்பில் ஒரு டாப் 20க்குள்ளே இருக்கக்கூடிய காயின்ஸ் தான். ஸோ இந்த காயின்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் அப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எனக்கு அந்த மீம் காயின் மட்டும் எனக்கு அது கொஞ்சம் டவுட்டு தான். அதாவது டோஜி காயின் அண்டு சிபா. ஸோ இதெல்லாம் வந்து மேன்பிளேட் பண்ணி மூவ் ஆகக்கூடிய காயின்ஸ். ஸோ இருந்தாலும் லாங் டேர்மில் இருக்கக்கூடிய காயின்ஸ் தான். எனிதிங் பாசிபிள் இன் கிரிப்டோ. ஸோ எனிவே இந்த காயின்ஸ்லாம் ETF அப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எதுக்காக நம்ம பெருசாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் தைரியமாக ஹோல்டு பண்ணோம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வைக்கணும்னா இந்த மாதிரி இதிலேருந்து நீங்கள் வந்து ETF அப்ரூவ் ஆகிற காயின்ஸை சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா
ஒரு பயம் இல்லாமல் சேஃபாக வந்து இருக்கலாம். கிரிப்டோ மார்க்கெட்டில் 10,000 காயின்ஸு மேலே வந்து இருக்குது. ஸோ அந்த காயின்ஸ்லாம் வச்சுக்கிறது நிறைய காயின்ஸ் வந்து டோட்டலாக காணாமல் போயிடும். 10 காயின் வச்சுருக்கோன்னா 5 காயின் அடுத்த புல் மார்க்கெட்டில் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த உங்களோட நீங்கள் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1-2 காயினாவது இந்த இதில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எனி காயின் உங்களோட இஷ்டம் வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதில் சொன்ன காயின்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தீரியம் நான் சொன்னது காயின் இருக்குது, லைட் காயின் இருக்குது, ஸ்டெல்லர் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன காயின் 3 தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் நிறைய காயின்ஸ் இதில் நல்ல காயின்ஸ் தான். கார்டோனா, ஹச்பார், சொலோனா இந்த மாதிரிப்பட்ட நிறைய காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற காயின்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இடிஎஃப்லாம் அப்ரூவ் ஆகுது அப்படின்னா இந்த காயின்ஸ்லாம் வந்து நல்லா போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி லாங் டேர்ம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இது முக்கியமான அப்டேட். அடுத்து ஃபைனலாக நம்ம வந்து பார்க்குறது டோட்டல் மார்க்கெட் கேப் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்து வீக்லியில் வந்து வச்சுது அப்படின்னா அடுத்த ரவுண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுது அப்படின்னு வந்து ஷுவராக தெரியலை. இருந்தாலும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். ஏன்னா ஒரு ரவுண்டு போயாச்சு. ஸோ ஒரு சின்ன அக்குமுலேஷன் எடுத்துக்கிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதான் கைஸ் இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.